டேய் வினோத்தை வெயிட் பண்ணுறதுக்கு பிளானை போட்டிங்களாடா? விஜய் டிவி, மாமா டிவி, விஜய் சேதுபதி கொந்தளிச்சிருவாங்க மக்களை. பாரு கமருதீனுக்கே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரெண்டு பொண்டாட்டி உள்ளே வச்சனால கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க ரெட் கார்டு கொடுத்ததுக்கு. வினோத்தெல்லாம் தூக்குனீங்கன்னு வச்சிங்க, ஒன்றா நம்பர் மாமா டிவி அந்த மாதிரி முடிவு பண்ணி முத்திரை குத்திடுவாங்க. அடுத்த வருஷம்லாம் பிக் பாஸ் ஷோவே நடத்த முடியாது. உள்ளே பூந்துருவாங்க எல்லாம். ஈவிபிக்குள்ளே பூந்துருவாங்க. மாமா பதிவு படம்லாம் அது இந்த பதிவு படமாக ஓடாமல் போயிடும். எல்லாம் வச்சு முடிச்சு விட்ருவாங்க கதையை. தெரியுமில்ல, சோழியை முடிச்சு விட்ருவாங்க. என்னென்ன பிளான் பண்ணுறாங்க பார்த்துங்க. ப்ரோமோ கட் பண்ணுறாங்க பாருங்கள். ஏதோ வினோத் உலகம் குத்தம் பண்ண மாதிரியே கட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆளுக்கு வாய் சரியில்லைங்க. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் திவாரை போய் உட்காந்துக்கிட்டு 40 வயசு ஆகுது, உனக்கு இன்னும் கல்யாணம் எப்போ கல்யாணம் பண்ணி எப்போ நீ புள்ள பத்து எப்போ நீ இது பண்ண போகிற, இதெல்லாம் பேச்சாது. வினோத் அதான் சொல்கிறான்ல, விக்ரம் சொல்கிற மாதிரி தான். அவர் தான் தாழ்த்திக்க முடியும். வேறு யாரெல்லாம் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது, பக்கத்தில் கூட போக முடியாது, விட மாட்டான் இருந்தாலும். ஆனால் அவர் வாய் இருக்கு பாரு, சனி அவர் வாய் தான். வாயால் தான் கெட்டன்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, அது அவன் தான். என்னென்ன பேச்சு பேசுனா இப்போ வச்சு குத்த போகிறாங்க. எல்லாம் ஒண்டு கூட்டிட்டாங்க தெரியுமில்ல. 5 பேர் ஒண்டு கூட்டி இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பீடி வாய் இருக்குது பாருங்க. சிகரெட்டு திவ்யாலாம் பேசிக்கிட்டு இருக்கு. அப்படியே பார்க்குது எல்லாரும். ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் இந்த ரீஎன்ட்ரி பாய்ஸ் எல்லாம் அப்படி பேச 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 தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் ஓரளவு. ஆஹா, கானா வினோத்து தான் டைட்டில் வின்னரா? அப்போ உனக்கெல்லாம் நமக்கு 5 அம்மன் ஜல்லி கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. திவ்யா என்ன நினச்சிட்டுச்சுன்னா, நம்ம தான் டைட்டில் வின்னர், நம்மலாம் செம்மையாக பண்ணியிருக்கணும். நீ என்றைக்கு போய் பார்வை கேவலமாக பேசி கமருதீனை போய் பேசுனியோ, கமருதீன்கிட்ட போய் பார்வை பற்றி கேவலமாக சொன்னியோ, எவிக்ட் ஆகும்போது ரெட் கார்டில் உன்னை முடிச்சிட்டாங்க திவ்யா. உனக்கு இந்த பிஆர், உன் சொம்பு தூக்கி உன் குடும்பம், உன் அண்ணன் அவன் ஒருத்தன் வந்திருந்தான் பாரு பரதேசி, உன் குடும்பம் ஒன்று வந்துச்சு பாருங்க, வெஞ்சன்ஸ் பிடிச்ச குடும்பம். அதுங்க ஏதோ பண்ணிக்கிட்டு காசை கொடுத்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு ஓட்டெல்லாம் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. கானா வினோத்துக்கு ஓட்டு இருக்கிறத தாங்க முடியாமல் பற்றி எரியுது இவங்களுக்கு. சாமி கானா வினோத்து, அந்த பொட்டியை மட்டும் எடுத்துடாதப்பா, தயவு செஞ்சு அந்த பொட்டியை மட்டும் எடுத்துடாத. பாக்கியா சொன்னதை கேளு. பாக்கியா நல்லா சொன்னிச்சு, கடைசி வரையும் வரணும்னு சொன்னிச்சு. அவசரப்பட்டு பொட்டியை தூக்கிறாத. சேண்ட்ரா கங்கணம் கட்டிட்டு உட்காந்துருக்கா. என்ன பண்ணலாம், கரெக்டாக வியாழன் வெள்ளியில் ஒரு ட்ராமா பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் விட மாட்டான், ரொம்ப சுதாரிப்பாக தான் இருக்கான். ஆனால் எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபரி ஒரு பக்கம் பேசுகிறான், அவர் கண்ட்ரோல்லே இல்லையா. பீடி வாய் இருக்கு பாருங்க. பீடி வாய் சொல்லுது, வாயை பார்த்தீங்களா என்ன வாய் பேசுகிறான் இந்த ஆள் கானா வினோத் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. யார்கிட்ட சொல்லுது, அரோரா உட்காந்துருக்கு. இந்த பக்கம் விக்ரம், இந்த பக்கம் சபரி, எல்லோரும் முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்கு. என்ன வாய் பேசுகிறா தெரியுமா? வாட்டர் மில்லனை போய் இத்தனை வயசாச்சு, 40 வயசாகிடுச்சு, உனக்கெல்லாம் என்னமோ கல்யாணம் ஆகி என்னமோ எப்போ புள்ள பத்து இதெல்லாம் பேசுகிறாருன்னு யார் சொல்கிறாங்க? பீடி வாய் திவ்யா சொல்லுது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கான் சபரி. அந்த பக்கம் அரோரா, அவளை கேவலமாக வண்டியாக கேட்பேன். அவள் பேசுகிறாங்க, அதை ஏற்றுக்க முடியல. ஓ அப்படி பேசுகிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. பரதேசி நாயே அரோரா, பலூனக்கா, ஓலக்கா, அந்த திவாரா தானடி நீ வெளியே அனுப்பலாம் பார்த்த. அவளை கங்கணம் கட்டி சுற்றிக்கிட்டு இருந்த கேவலமா. உன்னோட கேம் எங்களுக்கு தெரியாது நினைக்கிறியாடி? இப்போ நீ திவாருக்கு சப்போர்ட் பண்ண வர்ற நீ. ஏன்டி பலூனக்கா, நீ திவாருக்கு சப்போர்ட் பண்ண வர, அதை நாங்கள் நம்பணும். விக்ரம் இவன் ஒரு சரியான ஃப்ராடுங்க. அதாவது நேற்றே தெரிஞ்சு போச்சு அவனுக்கு இன்னத்துக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்குன்னு. ஏன்னா அடித்த அடி மொதல் அடி விக்ரம் தானே அடித்தார். விஜய் சேதுபதியும் அடிச்சிட்டாரு, வியானமாக அடிச்சிருச்சு. எல்லாருமே அடிக்க ஆரம்பித்தோன்னே தெரிஞ்சிருச்சு வினோத் தான் செல்வாக்கு அதிகம் அப்படின்னு. உடனே அவரெல்லாம் டைட்டில் வின் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்குது. இப்படி உடனே அரோரா குரூப்பில் டூப்பான். வினோத் குரூப்பில் டூப்பான். செத்தடி மாப்பிள்ள நீ. 2 பேரும் பக்கா ஃப்ராடுங்க. இவங்க பக்கா ஃப்ராடு, 1ஆம் நம்பர் ஃப்ராடுங்க. பதிவு பண்ணுறாங்க அவரை. அவர் வாய் தான் அவருக்கு கெடுதல், அவரே தாழ்த்திப்பார் அப்படிங்கிறான். நீ மவனை, நீ என்ன கேம் ஆடினாலும் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. சாண்ட்ராவுக்கும் ஓட்டு இல்லை, விக்ரமுக்கும் ஓட்டு கிடையாது. அரோரா தெரியாமல் போயிட்டா டாப் 5ல். அடுத்த வாரம் போவா தெரியுமா ஃபைனலில் மொதல் ஆள் வெளியே வர்றது அரோரா தான். இந்த வாரம் சாண்ட்ரா வெளியே போயிடும். இல்லைன்னா யார் கேஷ் எடுக்க போகிறாங்க தெரியலையே, அது வரை இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது. மொதல் ஆள் அரோரா வெளியே போயிடும். ஏன்னா கோலாகாண்டில் இருக்காங்க. விஷப்பாம்பு இந்த வருஷம் சீசனில் விஷப்பாம்பு யாருன்னா அரோரா தான்.
சொல்கிறான் அவர் கண்ட்ரோலில் இல்லையா, சபரி சொல்கிறான். சபரிலாம் சொல்கிறாங்க, நீ எல்லாம் டாப் 6 வந்தது எங்கள் கண்ட்ரோலில் இல்லைடா, விஜய் டிவி கண்ட்ரோலில் இருந்ததாலும் நீ டாப் 6 வந்து இப்படி இன்னும் பேசிக்கிட்டு இருக்க. அவரால் ஏற்றுக்க முடியலையா. எப்படி உடனே இவங்க ஏமாறுறாங்க சபரி, இவங்களும் அப்படி தானா, யாரை திவ்யாவை இவன் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவங்க கேம் ஆடி மக்கள் ஓட்டு போட்டு டாப் 6 வந்துடுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. விக்ரம், அரோரா, இந்த சபரியெல்லாம் ஏதோ வர்றவங்களாம் வந்து போய் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் திவ்யாவும் சரியில்லையா, பின்னாடி போனோடனே பேசுகிறாங்க. உடனே சிரிக்கிறான் விக்ரம். விக்ரம், நீ தலையில் தண்ணி குடித்தாலும், திருப்பதிக்கே போய் மொட்டை போட்டாலும், சபரி நீ பழனிக்கே போய் மொட்டை போட்டாலும், முருகன் இந்த வாட்டி கானா வினோத்துக்கு தான் நிற்கிறாரு, உனக்கு நிற்க மாட்டார், நீ ஃப்ராடு. விக்ரம், நீ பக்கா ஃப்ராட். அரோரா, நீ ஒரு பலூனக்கா தான், உன் பேரெல்லாம் மாற்ற முடியாது. ரியா ஏதோ கிறுக்கு முண்டோ ரியா இருக்குது பாருங்க, அதுக்கே கேம் ஆட தெரியாது. அதுவே கேம் ஆட தெரியாமல் ஒரு வாரத்தில் அடித்து துரத்தி விட்டாங்க. பெரிய கேமர் மாதிரி உட்காந்து பேட்டி வேறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் விஜய் டிவி சொம்படிச்சுக்கிட்டு, விஜய் டிவிக்கு எவன்லாம் சொம்படிக்கிறானோ அவங்க எல்லாம் காப்பாற்றுவாங்க. விஜய் டிவி ஷோஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தானே உனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இதில் வந்து விஜய் சேதுபதி வேறு வெக்கம் கட்டவங்க. மேலே உட்காந்து பிக் பாஸ் வாய்ஸ் இருக்கான் பாரு, அவன் அதுக்கு மேலே வெக்கம் கட்டவன். அரோராவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை சாண்ட்ராவை மறந்துட்டாங்க. சாண்ட்ரா விடமாட்டோம், நீ தான் அந்த வாட்டி வெளில வரணும். வினோத்து கொஞ்சம் வாயை மூடிட்டு இருறா, இவங்க உன்னை வெளியே அனுப்புறது கங்கணம் கட்டிட்டு திரியிறாங்கடா. வாயை மூடிட்டு இருக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் போய் பேசிக்கிட்டு இருக்கான். கெஸ்ட்டாக வந்தவங்களை பேசாமல் பொத்திக்கிட்டு இருக்கா. பிரவீனாஜன் நேற்று பேசுகிறான், இன்றைக்கி வந்து இவனை பேசிக்கிட்டு இருக்கான் திவாகரை. அவர் வம்புழுக்கிறாருன்னா நீ பேசாதரா, ஐயோ முடிச்சு விட்ருவாங்கடா கதையை. அரோரெல்லாம் பாரு அழுதுகிட்டு இருக்கா, அவனுக்கு செல்வாக்கு இருக்கிறதுக்கு தாங்க முடியாமல். நீ விக்ரமும் அரோரம் அழுகுறாங்க. விக்ரமுக்கு கேவலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.